இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய குரல் ஒலி, ஆண்டவருடைய வார்த்தை, வல்லமையான வார்த்தை, வாழ்வளிக்கிற வார்த்தை, ஆறுதல் கொடுக்கிற வார்த்தை, நமக்கு உதவி செய்கிற வார்த்தை, மகனே மகளே என்று ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றுகிற வார்த்தை. இதோ இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற இறை வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். திருப்பாடல்கள் 118வது அதிகாரம் 5வது வசனத்தை ஆண்டவர் காட்டுகிறார். நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். இது சங்கீதக்கார ஆசிரியர், திருப்பாடல் ஆசிரியர் மட்டும் சொல்வதில்லை, நம்மளுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்தது உண்டு. ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடினதும் உண்டு. திருப்பாடல் ஆசிரியர் அறிக்கை செய்தது போல ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் என்று அறிக்கை செய்ததுண்டா? நாம் நினைத்து பார்ப்போம். நம் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான நெருக்கடி வேலைகளில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினோம். நமக்கு அவர் நிறைய உதவி செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே, நம் குடும்பத்திலே பலவிதமான தேவைகள் இருந்த பொழுது ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லி நாம் ஜெபித்த பொழுது ஆண்டவர் நமக்கு செவிசாய்த்திருக்கிறார். நமது நோயிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். பலவிதமான கவலைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒவ்வொரு நாளும் உணவு கொடுத்திருக்கிறார். பலவிதமான தேவைகளில் நாம் கண்ணீர், நெருக்கடி வேலைகளில் நாம் கண்ணீர் விட்டு அழுத பொழுது ஆண்டவர் நம்மை தேற்றிருக்கிறார், ஆறுதலை கொடுத்திருக்கிறார். நல்ல விதமாக தாவீது அரசர் அனுபவித்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். நெருக்கடியான வேலைகளில் ஆண்டவரே எம்மை நோக்கி நான் மன்றாடினேன். எனக்கு செவிசாய்த்து என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ஆண்டவரே அந்த நெருக்கடியான வேலையிலிருந்து என்னை விடுதலை கொடுத்தீர் என்று அறிக்கை செய்தது போல நாம் அறிக்கை செய்வோம். மேலும் அந்த திருப்பாடல் 118 6வது 7வது வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். நம் ஆண்டவர், நம்முடைய தந்தை, மகனே மகளே என்று தேற்றுகிற ஆண்டவர் நம் பக்கம் இருக்கிற பொழுது நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? நாம் ஏன் பயப்பட வேண்டும்? பலவிதமான நெருக்கடி வருகிற பொழுது நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் நம் பக்கம் சாய்ந்துள்ளார். அவர் என் பக்கம், உங்கள் பக்கம், நம் பக்கம் அவர் இருக்கிற பொழுது ஆண்டவர் அந்த நெருக்கடியிலிருந்து உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே என்று சொல்லி அவரிடம் சொல்லுகிற பொழுது, ஒரு மகன் தன் தந்தையிடம் சொல்லுகிற பொழுது தந்தை எப்படி உதவி செய்கிறாரோ அதை விட அதிகமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அவரால் முடியாதது, அவரால் இயலாதது எதுவுமே இல்லை. மேலும் எபிரேயர் திருமுகம் 13வது அதிகாரம் 6வது வசனத்திலே, இதனால் நாம் துணிவோடு ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன், மனிதன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம். எதனால்? ஆண்டவர் நம் பக்கம் இருப்பதால், ஆண்டவர் நம் பக்கம் சார்பாக, நமக்கு சார்பாக இருப்பதால், நெருக்கடி வேலையிலே நமக்கு உதவி செய்கிற அந்த ஆண்டவர் நம் பக்கம் சார்பாக இருப்பதால் நாம் துணிவோடு ஆண்டவர் என் பக்கம் உள்ளார், எனக்கு உதவி செய்கிற என் ஆண்டவர், என்னை மீட்டெடுத்த ஆண்டவர், என்னை கருவில் உருவாக்கின ஆண்டவர் என் பக்கம் உள்ளார் என்று சொல்லி துணிவோடு நாம் சொல்வோம். எதனால்? ஆண்டவர் என் பக்கம் இருப்பதால் நான் அஞ்ச மாட்டேன்.
எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என் பக்கம் உள்ளதால் நான் எதிரிகளுக்கு நான் பயப்பட மாட்டேன், மனிதர்களுக்கு நான் பயப்பட மாட்டேன். எனக்கு எதிராக யார் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவர் என் பக்கம், விடுதலை செய்கிற ஆண்டவர், எனக்காக போராடுகிறவர், எனக்காக இருந்து அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் என் பக்கம் இருப்பதால் நான் எதற்கு அஞ்ச வேண்டும் என்று சொல்லி துணிவோடு நாம் அறிக்கை செய்யலாம். ஏனெனில் ஆண்டவரே எனக்கு துணை, ஆண்டவரே எனக்கு துணை. அவர் என் சார்பாக இருக்கிறார், எனக்கு விடுதலை செய்ய, என்னை குணமாக்க, எனக்கு வழிகாட்ட என்னோடு கூட இருக்கிறார் என்று துணிவோடு நாம் சொல்லலாம். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு துணை செய்யும் ஆண்டவராகி நீர் உங்கள் பக்கம் இருப்பதால் நாங்கள் எதற்கு அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே, நெருக்கடியான வேளையில் ஆண்டவரே நாங்கள் உண்மையே சார்ந்து இருக்க எங்களுக்கு துணை செய்யும். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.